Hi students, welcome to KC Botany. 12th students எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து ஸ்டடி இருக்குது, ப்ளஸ் வந்து இன்னையிலிருந்து தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈவனான ஸ்டடி டைம் கிடையாது. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் தான் இருக்குது, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 4 நாள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டி இப்போ சிலபஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 லெசனு, ஆனால் அங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2.5 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டி இப்போ இருக்கக்கூடிய நாட்களை அதை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி படிங்க. ஒரு 12 நாள் 13 நாள் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான டைம் இருக்கோ அதை முன்கூட்டியே கொஞ்சம் அதிகமாக டைம் மாற்றி படித்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம அங்கே போய் கஷ்டப்பட தேவையில்ல. ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 12th டைம் டேபிள். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 3ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது, அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் தமிழ் நல்லா படிச்சிருக்குன்னா 1 and 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நிறையா எடுக்கும் இருக்குது அப்படின்னா 28 சரிங்களா, December 28 1 and 2. ஸோ இந்த 3 days கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்க்கான டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 days இருக்குது. 4 and 5 சரிங்களா, 6ஆம் தேதி தான் அடுத்த எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த 2 நாளில் உங்களால் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா? தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ முடியாதுங்கிற பட்சத்தில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 17லேருந்து 28 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே 4.5 days வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 4.5 days வந்து போதுமானு பாருங்கள். அதேமாதிரி சுவாலஜி, காமர்ஸு, மற்ற குரூப்ஸ்க்கு எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா இந்த 17லேருந்து 28 நாள் சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ அதற்கான இதுதான், அதனால தான் சொல்கிறது, முன்கூட்டியே சரியான திட்டமிடல் தான் நம்மளுடைய வெற்றி பாதையை வந்து என்ன பண்ணும், நிர்ணயிக்கும். எந்த மாதிரியான வெற்றி நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி தான் எக்ஸாமு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு அன்றைக்கி எக்ஸாமு. ஸோ ஒருவேளை பயோ மேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு வந்து எழுத தேவையில்லை. அதே போல் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ் முடிஞ்சு அடுத்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் சரிங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2.5 days தான் ஸ்பேஸ் இருக்கும். அதே பயாலஜி குரூப் இருப்பாங்க, மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி மட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4.5 days வந்து என்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த நாட்களில் உங்களால் படிக்க முடியுமா பாருங்கள். அதேமாதிரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2.5 days தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு பயாலஜி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4.5 days இருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பேஸ் இருக்குது மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 6.5 days நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா. இந்த 6.5 days போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 6.5 days நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரினாலும் அதுக்கு பிளானிங்கை இப்போயே யூஸ் பண்ணிங்க. அப்போ இந்த 17லேருந்து 28 நாளைக்குள்ள என்றைக்கு கெமிஸ்ட்ரி படிக்கலாம், என்றைக்கு பயாலஜி படிக்கலாம் அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த 17லேருந்து 28 நாளையும் நம்ம 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 11 நாளையும் நம்ம வந்து சும்மா விட்டுட்டு அங்கே பின்னாடி போயிட்டு கஷ்டப்பட தேவையில்ல, கஷ்டப்பட்டு ஒரு பயனும் இல்லை சரிங்களா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ இது வந்து பயாலஜி, அதாவது பயோ மேக்ஸ் குரூப்பாக இருந்தால் தான் சரிங்களா. அதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா 3.5 days தான் இருக்கும் பயாலஜி படிக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸாம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதேமாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரிக்கு இது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 21ஆம் தேதி வந்து நடக்குது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா நமக்கு வந்து என்னால் 2.5 days தான் நமக்கு வந்து டைம் இருக்குது சரிங்களா. அதே போல் அக்கௌண்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா 6.5 days வந்து இருக்குது. ஸோ அது வந்து
நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ பயாலஜி பயோமேக்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 2.5 days தான் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான டைமிங் இருக்குது. ஸோ இந்த 2.5 daysல 15 லெசன்லையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் பயாலஜி படிக்கிறப்பே ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் 2 நாள் இந்த 17ஆம் தேதி சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது நாளையிலேருந்து 17லேருந்து 28 வரைக்கும் இருக்குது தெரியுங்களா, இந்த டைமில் ஒரு 2 நாள் என்ன பண்ணிங்க எடுத்துங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 நாள் மொத்தம் இந்த 6 நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3.5 days வந்து என்ன இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3.5 daysல 11 லெசனும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ முடியாது அப்படிங்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இந்த 17லேருந்து 28 இதில் 2 நாள் படிக்கிறீங்களா அல்லது 3 நாள் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் 2 நாள் படித்தாலும் இந்த 3.5 days ப்ளஸ்ஸு பண்ணிங்க அப்படின்னா 5 days வரும். ஸோ ஒரு நாளைக்கு 2 லெசன் படித்தாலும் 10 லெசனை தாராளமாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எக்ஸாமோட ப்ரீ பிளானிங்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஷெடியூலை நாளையிலேருந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுட்ருக்காங்க, ஸ்கூல் போகணுமா வேணாமா, அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுடைய சாய்ஸு, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷெடியூல் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு என்ன குரூப் அப்படிங்கிறத நீங்கள் தெரியும், ஏன்னா நிறையா குரூப் இருக்குது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் என்னென்னைக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த இதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டு நல்லா படிக்கலை அப்படிங்கிறதையும் ஒரு ஷெடியூல் போட்டு, ஸோ நல்லா படிக்காத சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நான் வீக்காக இருக்கேன், இதெல்லாமே வீக்காக இல்லாமல் இருக்கேன் இந்தந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.